வந்தே பாரத்தில் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? கரூர் நாமக்கல் இந்த செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்தே பாரத் இந்த வந்தே பாரத் தாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ஈவெண்ட்டை பார்க்க வந்திருக்காங்க. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு புது பிளாக்ல போகலாம் சந்திக்கிறேன், சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி பார்த்தே தெரிஞ்சிருக்கோம். வந்தே பாரத்தோட விநாயகர் தான் வந்துருக்கோம். எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தூங்கா நகரம் நடக்கப்படுற மதுரைக்காக வந்து மதுரை மக்களோட ரொம்ப நாள் கனவுன்னே சொல்லலாம். மதுரையிலேருந்து பெங்களூருக்கு புதுசாக ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து இன்றைக்கி விநாயகரம் பண்ண போகிறாங்க. நம்ம பயணிச்சு இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 31 ஆகஸ்ட் 2024. இந்த பிளாக் எடுக்க தான் நமக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சதன் ரயில்வே. இந்த டைமில் ஸ்பெஷல் கிளாஸஸ் சதன் ரயில்வே பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் ட்ரெயினோட இனாகரல் ரன்லாம் பார்த்து இந்த டெக்கரேஷன். இன்றைக்கி இந்த ஒரு வந்தே பாரத் மட்டும் இனாகரல் பண்ணலைங்க, டோட்டலாக 3 வந்தே பாரத் வந்து இனாகரல் பண்ண போகிறாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர். அது என்னன்றதை இந்த ஜர்னியில் நான் உங்களுக்கு போக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடக்கிறதால முன்னாடிலாம் ஃபுல்லாகவே இடிச்சுட்டு பில்டிங்கெல்லாம் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கவே மதுரை ரயில்வே ஸ்டேஷன் இது அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. ரயில் ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே உக்காந்துருக்காங்க பாருங்கள். சத்யா ப்ரோ, ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் நவீன் ப்ரோ. வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தே பாரத் கோச்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டுங்க. C4ல் அலாட் ஆகிருக்கு நமக்கு பச்சு. வந்தே பாரத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக மணி இப்போ 1 போகுதுங்க. மதுரை ஜங்ஷன் வந்து கிளம்பியாச்சுங்க. என்னோட முதல் பயணத்தை தொடங்கியாச்சு பெங்களூரை நோக்கி. நம்மளோட வந்தே பாரத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மணிக்கு கரெக்டாக மதுரையிலேருந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி ஜி வந்து இனாகரல் பண்ணி வச்சிட்டாருங்க காணொலி காட்சி மூலமாக. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 1 இல்லை 2 இல்லை 3 வந்தே பாரத் இனாகரல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வந்து நம்ம சதன் ரயில்வேல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத். இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகிற புதுசாக விட்டுருக்க வந்தே பாரத். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கார் வந்தே பாரத்துங்க. இன்னொரு வந்தே பாரத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீரட் சிட்டியிலேருந்து லக்னோ வரைக்கும் போகிற வந்தே பாரத்துங்க. சரி வாங்குங்க, இப்போ இந்த ட்ரெயினோட பேசிக் டீடைல்ஸ் பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் 20671 மதுரையிலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். நம்ம பெங்களூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 3 டெர்மினல் இருக்குங்க. ஒன்று பெங்களூர் சிட்டி, இன்னொன்று வந்து யஷ்வந்தபூர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட். ஸோ பெங்களூர் கண்டோன்மெண்ட் தான் இந்த வந்தே பாரத் போகும், பெங்களூர் சிட்டிக்கு போகாதுங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 6 டேஸ் ரன் ஆகுங்க. எக்ஸப்ட் டியூஸ்டே தவிர ரிமைனிங் டேஸில் ரன் ஆகும். காலையில் 5:15 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் கிளம்புற இந்த வண்டி மதியானம் 1 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் போய் ரீச் ஆகும். டோட்டலாக இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 586 கிலோமீட்டர் வெறும் 7.25 மணி நேரத்தில் கவர் பண்ணுங்க. மற்ற மதுரையிலேருந்து பெங்களூர் ட்ரெயின்ஸை கம்பேர் பண்ணால் இது ரொம்பவே கம்மி, ஷார்ட்டஸ்ட் டைம்னு சொல்லலாம். மற்ற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 10 hours ஆகும். பட் இது வந்து வெறும் 7 hours 45 minutes தான் கவர் பண்ணும். அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் இந்த ட்ரெயின் 1:30 மணிக்கு கிளம்பி நைட்டு 9:45 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை வந்து ரீச் ஆகுங்க. சரி வாங்க, இப்போ ஏசி சேர் கார் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தோம். ஃபுட்டே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு புக் ஹோல்டர் அண்ட் ஃபுட் ரெஸ்ட் வைக்கிறதுக்கு அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே. சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டச் லைட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கீழே அடிக்கும்போது ஸ்க்ரீன் அப்படி இழுத்து விட்டுக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுற காஃபி டீக்கெல்லாம் ஹாட் வாட்டர் இங்கேருந்து தான் கொடுப்பாங்க. கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான இடம். இது வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரீ ஹீட் பண்ணி நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ்க்கான இடம்.
சதர்ன் ரயில்வே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்க வந்தே பாரத் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 8 கார் தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும், திருநெல்வேலி டு சென்னை ஆகட்டும், இல்லை கோயம்புத்தூர் டு சென்னை ரன் ஆகிட்டு இருக்கிற வந்தே பாரத் ஆகட்டும், இல்லை கோயம்புத்தூர் டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் போகிற வந்தே பாரத் ஆகட்டும், இன்றைக்கி நேரில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மதுரை டு பெங்களூர் போகிற வந்தே பாரத், இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கார் வந்தே பாரத்துங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சதர்ன் ரயில்வேல தமிழ்நாடுக்குள்ளே ரன் ஆகிற வந்தே பாரத் 16 கார் வந்து இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கிற சென்னை டு நாகர்கோவில் போகிற வந்தே பாரத் தான். அதுவும் சாஃப்ரான் கலர் தான். பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்பெஷலாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு 8 கார் கோச்சஸோட. அது ஒயிட் கலர் வந்தே பாரத் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை சாஃப்ரான் கலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 8 கோச்சஸ் வந்து ஆட் பண்ணி டோட்டலாக 16 கார் கோச்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வந்தே பாரத். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து இதுதாங்க வந்தே பாரத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்டு, வெஜ் பிரியாணி, கேர்டு, கொஞ்சம் சேவ் மாதிரி கொடுத்துருக்காங்க, சப்பாத்தி அண்ட் சன்னா. இது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. टेस्ट கூட நல்லாவே இருக்கு சாப்பிடுறதுக்கு. कर लेते हैं ना, ये फैमिली है, बाइट कर लेते हैं, 2 बाइट 3 बाइट कर लेते हैं इन रीजनल बाइट. No, in regional only, sir. ठीक है, I'll put the mic. You only speak that how do you feel about the train and everything. आइए. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 1:45 ஆக போகுதுங்க. திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 45 நிமிஷத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையிலிருந்து திண்டுக்கல் ரீச் ஆகிருக்கோங்க. இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 130 வரைக்கும் போகும். பட் நம்ம இந்த செக்ஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 110 தாங்க லிமிட்டு. பட் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்த ட்ரெயின் 130ல் ரன் ஆகுங்க. இன்னும் அப்போ டைம் ரொம்ப சேவ் ஆகும் நமக்கு. திண்டுக்கல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வெறும் 2 மினிட்ஸ் தாங்க ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கு இருந்து கமர்ஷியல் ரன்னுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 மினிட்ஸ் மட்டும்தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. சேலம் அண்ட் திருச்சியில் மட்டும்தான் இந்த வந்தே பாரத்துக்கு வெறும் 5 மினிட்ஸ் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்தே பாரத் வந்து ஸ்பெஷல் ரன்னாக தாங்க ரன் ஆகுது. அதாவது இனாரல். இன்றைக்கி இந்த ட்ரெயினோட நம்பர் வந்து 02671. மதுரையில் வந்து மதியானம் 12:30 மணிக்கு கிளம்புற இந்த வந்தே பாரத் நைட்டு 9:30 மணிக்கு வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் போய் ரீச் ஆகுங்க. ஸ்டாப்பிங்ஸ் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் அண்ட் சேலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு கிருஷ்ணராஜபுரம் தாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் கண்டோன்மெண்ட். இதுதாங்க இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பிங்ஸ். இன்றைக்கி இனாகரல் ரன்னுக்கும் இதே ஸ்டாப்பிங்ஸ் தான். நாளையில் வந்து கமர்ஷியல் ரன்னுக்கும் சேம் ஸ்டாப்பிங்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வந்தே பாரத்துக்கு. திண்டுக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல்லேருந்து நம்மளோட வந்தே பாரத் டிபார்ச்சர் ஆகிடுச்சுங்க. பெட்டர் டு அவாய்ட் உங்களுக்கு ஸ்டேஷன் எது இறங்கணுமோ அந்த இடத்துல மட்டும் இறங்குங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டோர்ஸில் ரன் ஆகக்கூடிய வண்டி. ஏன்னா டோர் ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம். அதனால் பெட்டர் இறங்கி பேசுகிறத தவிர்த்துருக்கேன் நான். அதனால தான் உள்ளேருந்தே பேசியிருக்கேன். மேபி திருச்சியில் வேணால் நான் இறங்கி பேசுகிறேன். நாங்கள் நமக்கு 5 மினிட்ஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. அதனால் திருச்சியில் இப்போ இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மதுரையில் காலையில் 5:15 கிளம்புற இந்த வந்தே பாரத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கலுக்கு வந்து உங்களுக்கு 5:59 வந்து 6:01 கிளம்புங்க. திண்டுக்கல்லில் வெறும் 2 நிமிஷம் தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் 6:50 வந்து 6:55 கிளம்புங்க. திருச்சியில் மட்டும் நமக்கு 5 மினிட்ஸ் ஸ்டாப்பேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8:08 வந்துட்டு 8:10 டிபார்ச்சர் ஆகுங்க. கரூரில் நமக்கு 2 நிமிஷம் தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாமக்கல்லில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:32 வந்துட்டு 8:34 கிளம்புங்க. அதுக்கப்புறம் சேலம் ஜங்ஷனுக்கு வந்து பார்த்துக்கிட்டு 9:15 வந்து 9:20 கிளம்பும். சேலத்தில் வந்து நமக்கு 5 நிமிஷம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேஜேஎம்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது கிருஷ்ணராஜபுரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 12:50 வந்து 12:52 கிளம்புங்க. ஸோ இங்கேயும் 2 நிமிஷம் தான் ஹால்ட் நமக்கு. ஸோ கரெக்டாக மதியானம் 1 மணிக்கு வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் போய் ரீச் ஆகுங்க. ஸோ சேலம் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு கிருஷ்ணராஜபுரத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நடுவில் 255 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் ஸ்டாப் ரன் இந்த வந்தே பாரத் ரன் பண்ணுவாங்க. சேலத்துலேருந்து இந்த ட்ரெயினோட ரூட் வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரூட் தான். மொரப்பூர், பொம்முடி, திருப்பத்தூர். பட் இந்த ஸ்டேஷன்ஸில் எங்கேயுமே நிற்காது. திருப்பத்தூர் நம்ம பைபாஸ் எடுத்து இந்த குப்பம், பங்காருப்பேட் இந்த ரூட்டில் தான் ட்ராவல் ஆகும். பட் நமக்கு சேலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக கிருஷ்ணராஜபுரம் தான். தமிழ்நாடுக்குள்ளே விட்டுச்சுன்னா நேராக கர்நாடகாவில் தான் ஸ்டாப்பிங். நடுவில் எங்கேயுமே நமக்கு ஸ்டாப்பிங் கொடுக்கலங்க.
அப்கமிங் ஸ்டேஷன் திருச்சி, அடுத்தது கரூர், அப்புறம் நாமக்கலுங்க. வண்டி ஸ்பீடு வந்து மேலே அங்கே வருது பாருங்கள், 110 போயிட்டுருக்கு. 15 கிலோமீட்டரில் திருச்சி வரப்போகுது. கன்னடா, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜில் வருது. முக்காக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்காங்க. திருச்சி மக்களோடைய ரொம்ப நாள் கனவுனே சொல்லலாம். திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டெய்லி ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க இருக்குது. கடலூர் போர்ட்லேருந்து மைசூர் போகிற வண்டி. அந்த வண்டி எவ்வளோ டிமாண்டுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதை விட்டால் உங்களுக்கு டெய்லி திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு ட்ரெயின்ஸே இல்லை, சொல்லப்போனால் வீக்லி ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்தே பாரத் வந்து திருச்சியிலிருந்து பெங்களூர் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்ல போனால் டே டைமில் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு ஒரு இன்டர்சிட்டி விடுறதா ரொம்ப நாளாக கோரிக்கை ஒன்று இருந்துச்சு டே ட்ரெயினில். பட் அதை இன்டர்சிட்டிக்கு பதிலாக ஒரு வந்தே பாரத் ப்ரீமியம் ட்ரெயினே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சதர்ன் ரயில்வே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் போகிறதுக்கு இது அருமையான ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாங்க. திருச்சியிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க A to Bலேருந்து. திருச்சியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராண்ட் செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கனால முன்னாடி போக முடியல. திருச்சியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் ஏறி இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஸ்நாக்ஸ், அந்த லஞ்ச் மாதிரி. திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. சென்னையிலேருந்து குருவாயூர் போகிற குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து திருச்சிக்குள்ளே வந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் வந்து சில ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஏறி இருக்காங்க. நம்ம பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்களாம். எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கௌதம் 9ஆம் படிக்கிறேன். இது ஆட்டோ வந்து வந்து சூப்பராக இருக்குது. சாப்பாடு கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஸ்கூல் பேர்? தான் ஃபஸ்ட் டைம் போறியா வந்தே பாரத்தில்? எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இந்த ட்ரெயின் கிடைக்கிறது ஒரு பொண்ணான ஒரு வாய்ப்பு. பெங்களூர் போகிறவங்க டிக்கெட் கிடைக்காது. பட் இதெல்லாம் பகல் நேரத்தில் போகிற ட்ரெயின் டிக்கெட் பெரிய பொண்ணான வாய்ப்பு. ரோடு 40. மதுரை மக்களோட ரொம்ப நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். இந்த பெங்களூர்லேருந்து மதுரைக்கு ஒரு டே டைமில் ட்ரெயின்ஸ், ஆக்சுவலாக நைட் ட்ரெயின் இருக்குது. உங்களுக்கு சொல்லப்போனால் நாகர்கோவிலேருந்து SME டு பெங்களூர் போகிற வண்டி, அந்த ட்ரெயின் எவ்வளோ டிமாண்டுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அந்த ட்ரெயினில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்ல வேணால ரொம்ப டிமாண்டட் ட்ரெயின்ஸை டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். பட் டே டைமில் ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. மதுரை டு பெங்களூருக்கு ஆகட்டும், திருச்சி டு பெங்களூருக்கு ஆகட்டும். ஸோ இந்த ரெண்டு சைடு இருக்க மக்களை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்தே பாரத் வந்து திருச்சி வழியாக விட்டுருக்காங்க. மெயினாக சொல்ல போனால் மதுரையிலேருந்து திண்டுக்கல் வந்து, திண்டுக்கல்லேருந்து கரூர், சேலம், நாமக்கல் இப்படி போகலாம். நம்ம ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த ரூட்டில் போயிருந்தால் நமக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். பட் ரயில்வே என்ன பண்ணுச்சுன்னா திருச்சியிலேருந்தும் ஒரு டே ட்ரெயின் இல்லாதனால பெங்களூருக்கு, ஸோ திருச்சி மக்களையும் கவர் பண்ணுறதுனால தான் இந்த ட்ரெயினை திருச்சி வழியாக விட்டுருக்காங்க. மதுரையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சி வந்து, திருச்சியிலேருந்து மறுபடியும் கரூர் போய் நாமக்கல், சேலம் டச் ஆகி சேலத்துலேருந்து இப்படி பெங்களூர் போகுதுங்க இந்த ட்ரெயின். இதனால் ரெண்டு சைடு இருக்க மக்களும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரூர், நாமக்கல் இந்த செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்தே பாரத் இந்த வந்தே பாரத் தாங்க. ஸோ அந்த சைடு இருக்க மக்களுக்கும் பெங்களூர் போகிறதுக்கு இது ஒரு நல்ல கனெக்டிவிட்டி ட்ரெயின்னு சொல்லலாம்.
ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செக்ஷனில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் ஆகுது. இது வரைக்கும் வெறும் நார்மல் ட்ரெயின்ஸ் மட்டுமே இந்த ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. முதல் முறையாக கரூர் மக்களுக்காகட்டும் நாமக்கல் மக்களுக்காகட்டும் பெங்களூர் போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம். இந்த சைடு இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வந்தே பாரத் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெங்களூர் போகிறது. சரி வாங்க இப்போ இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்தோம்னா ஏசி சேர் காரில் வந்து மதுரை டு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 1575 rupees ஆகுது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி சேர்த்து தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது வேணாம்னா ஆப்ஷனல் கேட்ரிங் சார்ஜஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து நீங்கள் வெஜ் வேணும்னா வெஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நான்வெஜ் வேணும் நான்வெஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்ரிங் சார்ஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 365 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுறலாம். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்னு சொல்லுவாங்க. அதோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2900 rupees சார்ஜ் ஆகும். வரலையா கீழே போட்டுறாங்க. தச்சு யார் சாய் பிரசாதா மழை பெஞ்சிட்டு ಭಾರತೀಯ ರೈಲ್ವೆಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ವಂದನೆಗಳು. இங்கே பார்த்து சொல்லுங்க. बच्चे खुश हो गया, सब खुश हो गया. आप तो கரூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 4 மணிக்கு வந்திருக்கோம். 1 மணிக்கு மதுரையில் கிளம்பணும் இல்லையா? கரெக்டாக 3 ஹவர்ஸ்லேயே நம்ம கரூர் வந்த டயர்ட்னஸும் தெரியல. சரியான மழை சொல்லப்போனால் கரூர் முன்னாடியில் இருந்தே. சரி நான் உள்ளே போயிடுறேங்க. शंकर सर இந்த ஏசி சேர் காரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 7 கோச்சஸ் இருக்கனால இந்த ட்ரெயினில் வந்து 478 சீட்ஸ் இருக்குங்க. எக்ஸிக்யூட்டிவ் கோச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு கோச் இருக்கனால டோட்டலாக அந்த கோச்சில் 52 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கரூர் தாண்டினோடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் ட்ரிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. பி நேச்சுரல் ஆப்பிள் ஃப்ளேவர் போட்டு குடிச்சிக்கிட்டே நம்ம ஜர்னி என்ஜாய் பண்ணலாம். காவேரி தண்ணி காவேரி அம்மாட்ட பேசுவேண்ணா. நாமக்கலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கோங்க. 4:25க்கு வந்திருக்கு. 4 மணிக்கு தான் கரூரில் டிபார்ச்சர் ஆச்சு. வெறும் 25 நிமிஷத்தில் தான் நாமக்கல் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நாமக்கலுக்கு வந்து கிடச்சிருக்கிற ஃபஸ்ட்டு வந்தே பாரத் இதுதாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஸ்டாப்பிங் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டு வாங்கியிருக்காங்களா நாமக்கலுக்கு ஸ்டாப்பிங் கொடுக்க சொல்லி. அதனால் ரயில்வே போர்டு அப்ரூவல் பண்ணிடுச்சுங்க. ஆமாம் கீபோர்டு தானே. அங்கே போயினாலும் பஸ்ஸை பிடிச்சி போக முடியாதா? பைப் ஒரே டையெல்லாம் போட்டு வந்துருக்காங்க.
இல்லை பஸ்லேயே போய்க்கிற டிஎன்ஏ ஸ்டேஷனுக்கு நம்ம 5:15 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் ஜங்ஷன் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. கரெக்டாக 1 மணிக்கு மத்தியானம் நம்ம மதுரையிலேருந்து கிளம்பணும். இது வரைக்கும் நம்ம 322 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். 4 மணி நேரம் 5 நிமிஷத்தில் வந்திருக்கோம். அந்த டயர்ட்னஸ்ஸே தெரியல சொல்லப்போனால். 1 மணிக்கு டிபார்ச்சர் ஆனால் 5:15 வந்து சேலம் ரீச் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு 262 கிலோமீட்டர் இருக்குது. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் இதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணராஜபுரம் கர்நாடகாவில் என்ட்ரு ஆயிரும். 255 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன் இருக்க போகுதுங்க இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து மெயினான ஸ்டேஷன்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணுறேன். அதாவது பொம்மிடி, மொரப்பூர், திருப்பத்தூர், இது பங்காரப்பேட்டை கூட இருட்டிரும் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். சேலத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கிராண்ட் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. பட் நாங்கள் வெளியே இறங்கலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இறங்கி முள்ள ஏறிக்கிட்டு செம்ம க்ரௌடு இறங்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஏறி இருக்காங்க. ஸோ பெட்டர் நாங்கள் உள்ளே உட்காந்துட்டு பேச கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து டிபார்ச்சர் ஆயாச்சுங்க. சேலத்துக்கு பாய் பாய் சொல்லிடுவோம். இந்த வந்தே பாரத்தை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 0 to 100 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 50 to 55 செகண்ட்ஸ்லேயே பிக்கப் பண்ணிடுங்க. அதுதான் இந்த வந்தே பாரத்துக்கு மெயின் ஸ்பெஷாலிட்டி சொல்ல போனேன். அதாவது பிக்கப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் இருக்கும் ஃபுல். அதனால தான் ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்ற ட்ரெயின்ஸ் நார்மல் ட்ரெயின் கூட கம்பேர் பண்ணால் இந்த வந்தே பாரத் ஏன் பண்ணி ஒரே சம்பல்பூர் ஈரோடு அனுப்பிட்டோம். சம்பல்பூர் ஈரோடு சாம்பல்பூர் ஈரோடு கிடையாது. கண்டி டு ஈரோடு, நாந்தேடி ஈரோடு, சேலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கிடச்சிருக்கிற 3வது வந்தே பாரத். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் போகிற வந்தே பாரத். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் போகிற வந்தே பாரத். அண்ட் இது வந்து 3வது வந்தே பாரத், மதுரை டு பெங்களூர் கண்டோன்மெண்ட். ஸோ சேலம் ஜங்ஷனுக்கு டோட்டலாக இது 3 வந்தே பாரத். ஆல்ரெடி பேக் போட்டு ஆன்டியை வச்சு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆன்டியே பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓ உனக்கு வந்தா ரசம், எனக்கு வந்தா டொமேட்டோ சாஸ். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜோலார்பேட்டையிலேருந்து பைபாஸ் கேபின் எடுக்கிறோங்க. ஜோலார்பேட்டை டச் பண்ணாமல் திருப்பத்தூர்லேருந்து தாண்டினவனே பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் எடுத்து நேராக கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். அதாவது சோமநாயக்கம்பட்டி அந்த லைனில் ஜாயின்ட் ஆயிடுவோம். நம்ம ஒயிட்ஃபீல்டு, பங்காரப்பேட்டு, குப்பம், மலூர் இந்த ரூட்டில் போய் கிருஷ்ணராஜபுரம் போயிடுவோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரன் ஆகிட்டு இருக்கிற வந்தே பாரத்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் லாங்கஸ்ட் வந்தே பாரத் நான் ஸ்டாப் ரன் எதுனா இதுதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ரன் ஆகிட்டு இருக்கிற வந்தே பாரத் தான். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ரன் ஆகிட்டு நடுவில் சென்னை விட்டால் உங்களுக்கு அடுத்த ஹால்ட் வந்து சேலம் தான். சென்னைக்கு சேலத்துக்கு நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 334 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன்னாக தான் அந்த ட்ரெயின் ரன் ஆகும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மதுரை வந்தே பாரத்துங்க. சேலத்துலேருந்து கிருஷ்ணராஜபுரத்துக்கு டோட்டலாக 255 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன்னாக ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. 7 மணிக்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நைட்டு டின்னரும் கொடுத்துட்டாங்க. சுட சுட இருக்குது.
இதில் வந்து 2 பரோட்டா கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பிரியாணி அண்ட் கிரேவி, அப்பளம், பொரியல் அண்டு மைசூர் பாக்குங்க. நம்மளோட நைட்டு டின்னர் இது தான். இதை பற்றி சொல்லி அவங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது மெயினாக சொல்லணும்னா ஃபஸ்ட் டைம் வந்து வந்தே பாரத்தில் நான் பரோட்டா பார்க்குறேன். எந்த வந்தே பாரத்துலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பரோட்டா ட்ரைட் பண்ணி நான் பார்த்தது இல்லை. சப்பாத்தி தான் கொடுப்பாங்க. பட் மதுரைக்கு ஃபேமஸ் வந்து பரோட்டான்றதுனால மதுரை வந்தே பாரத்தில் பரோட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போல். பட் இது வந்து இனாகரல் ரன் ஃபுட்டு தாங்க. பட் நாளையிலேருந்து ஃபுட்டு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா சூடாகவும் இருந்துச்சு, வெதுன்னு இருந்துச்சு, நல்லா மெதுவாகவும் இருந்துச்சு. பரோட்டாலாம் ஹார்டாலாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா சாப்பிட்றது இருக்காங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. கிராண்ட் வெல்கமிங் வந்தே பாரத். ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேஜேஎம், அதாவது கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. 9 மணிக்கு ஆக்சுவலாக இங்கே வர வேண்டியது. இன்றைக்கி இனாகரல் 8:45 5 நிமிஷம் முன்னாடியே வந்துடுச்சு. இதான் நம்ம ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டாப்பு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் தான். இந்த கிருஷ்ணராஜபுரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெயின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்டாப் இருக்குது. ஒரு சில ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இங்கே நிற்காது. சதாப்தி, இந்த மைசூர் வந்தே பாரத் இது மட்டும்தான் நிற்காது. பட் இந்த வந்தே பாரத்துக்கு, மதுரை வந்தே பாரத்துக்கு வந்து இங்கே ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பகுத் அச்சா பையா ஹாஸ்பிட்டாலிட்டி. 9:10 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்டை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி இருக்குது. அதை காமிச்சிட்டு நான் அப்படியே என் கார்டு கொடுத்துட்றேன். ஜர்னியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா சூப்பராக ஜர்னின்னு சொல்லலாம். 1 மணிக்கு நம்ம மதுரையில் கிளம்பணும். 9:10 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லாக், அதாவது டிடி வந்து 9 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் நாளையிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வெறும் 7 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு மதுரையிலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் கொஞ்சம் ரீச் ஆயிரும். 585 கிலோமீட்டர் ஒரு 7.25 மணி நேரத்தில் கவர் பண்ணிடுங்க இந்த ட்ரெயின் சொல்ல போனால். ஸோ இன்றைக்கி 9 ஹவர்ஸ் நான் ட்ராவல் பண்ணது எனக்கு டயர்ட்னஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. பட் இந்த 7 ஹவர் 45 மினிட்ஸில் ரொம்ப டயர்டாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ரொம்பவே மற்ற ட்ரெயின்ஸோட கம்பேர் பண்ணால் சீக்கிரமே நம்ம வந்தே பாரத்துக்குள்ள பெங்களூர் வந்து ரீச் ஆயிடலாம் மதுரையிலேருந்து. ரிமைனிங் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு அரௌண்ட் 10 ஹவர்ஸ் to 11 ஹவர்ஸ் ஆகுது மதுரை டு பெங்களூர் வர. பட் இது வெறும் ஜஸ்ட் 7 ஹவர்ஸ் 45 மினிட்ஸில் கவர் பண்ணிடலாம். ಬೆಂಗಳೂರು ಕೇಂದ್ರ ಲೋಕಸಭಾ ಕ್ಷೇತ್ರ ಅವರಿಗೆ ನೈತಿಕ ರೈಲ್ವೆ ಬೆಂಗಳೂರು ನಗರದ ಪರವಾಗಿ ವಂದನೆಗಳನ್ನು. இந்த விளாகை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம மெஜஸ்டிக் போய் திருப்பதிக்கு பஸ் ஏற போகிறேன். இந்த விளாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெயினோட மற்ற டீடைல்ஸ் எல்லாமே விளாகில் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் வித் அரவிந்த் 066 இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு விளாகில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.